நண்பர்கள் நிறைய பேர் முதியோர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள். முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில கணக்குகள் 1.5 கோடி முதியோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1.5 கோடி முதியோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான உணவு கிடைப்பதில்லை, சரியான மருத்துவம் கிடைப்பதில்லை, சரியான ஒரு பொழுதுபோக்கு இடம் இல்லை, பெற்ற பிள்ளைகள்கிட்ட பேச முடியவில்லை, பேரன் பேத்திகள்கிட்ட பேச முடியலை, இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நாம் நல்லா இருக்கிறோம். அவர்கள் இப்போ வயதாகி விட்டது. நாம் குழந்தையா இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் பார்த்தாங்க, இப்போ வயதான பிறகு நாம் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி நம்ம பார்க்க வேண்டும். அது இன்னைக்கு யாரும் பார்ப்பது கிடையாது. ஆகவே தான் இந்த அரசாங்கம் வயது முதியோர்களுக்காக ஒரு நல வாரியம் அமைத்து அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நாய்களுக்காக கர்த்தரை செய்வதற்காக 2400 கோடி ரூபாயை ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம முதியோர்களுக்கு எத்தனாயிரம் கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அவங்களுக்கு முதியோர்கள் கவனிப்பகம் என்று கொண்டு உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு முதியோரை கவனிக்க அரசாங்கமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்து அந்த முதியோர்களுக்கு உணவு, உடை, மருத்துவம், பொழுதுபோக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளே நம்ம பேசுவது கிடையாது. 24 மணி நேரம் நம்ம மொபைலை மட்டும்தான் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த மொபைலை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம பெற்றோர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி அரசாங்கம் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க இல்லாதனால இப்போ வேற ஒரு அரசாங்கம் செய்வதற்கு வந்திருக்கிறாங்க, வரவேற்கிறோம். சரிங்களா? ஆகவே நாம் ஒற்றுமையாக இந்த அரசாங்கத்தில் குரல் கொடுத்தோம் என்றால் ஒவ்வொன்றும் கிடைக்கும். சரிங்களா? ஆகவே முதியோர்களுக்காக நம்ம ஒரு குரல் கொடுப்போம். நன்றி.